யோசிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. நண்பர்களே, எங்கே நீங்கள் பொறுமை இழக்கிறீர்களோ அங்கே உங்களை எல்லா ஆபத்துகளும் சூழும். எங்கே நீங்கள் பொறுமை இழக்கிறீர்களோ அங்கே எல்லா ஆபத்துகளும் சூழும். அதனால தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆன்மீக மேடையா இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். திரு ஜி.கே. வாசன் போன்ற அரசியல் தலைவர்கள் வெல்ல மாட்டார்கள், இந்த காலத்துக்கு ஆக மாட்டார்கள் என்று நாம் நினைப்பதுதான் இந்த காலத்துடைய கொடுமை. நல்லவன் ஒருத்தன் இருக்கிறான், நாம அவனுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு இல்லாம பாவம் நல்ல மனுஷன் அப்படின்னு நல்ல மனுஷனா இருக்கிறதே ஒரு பாவமாக்கி விட்டாச்சு. பாவம் நல்ல மனுஷன், அவர் பாவம். அப்ப இங்க வல்லவர்களாக ஐயோ பயங்கரம், அவர் அடிச்சு எப்படி எதுல யாரை விட மாட்டார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு. ஒருவேளை அரசியலோ ஆன்மீகமோ நீதித்துறையோ கல்வித்துறையோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளும் கெட்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு நாம் தான் காரணம் என்பதை முதலில் உணருங்கள். அவர்கள் யாரும் மேலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நம்மிலிருந்து வந்தவர்கள், நம்மகிட்ட இருந்தா வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சு. அப்ப நல்ல மனிதர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நாம நல்ல மனிதர்களா இருக்கணும், நல்ல மனிதர்களை ஆதரிக்கணும். நல்ல மனிதர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது பச்சாதாபம் அல்ல, பரிதாபம் அல்ல, ஆதரவு அல்ல, நீங்கள் கூட நிற்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு மேல்நாட்டு கவிதை. முதலில் அவர்கள் XYZ யாரோ ஒரு 3 பேர் வச்சுக்கோங்க. முதலில் அவர்கள் அவர்களை கொல்ல வந்தார்கள். நான் அவர்களில் ஒருவன் அல்ல, அமைதியாக இருந்தேன். அடுத்ததாக அவர்கள் அவனை கொல்ல வந்தார்கள். அவன் என் உறவினன் அல்ல, நான் குரல் கொடுக்கவில்லை. மூன்றாவதாக அவர்கள் அடுத்தவனை கொல்ல வந்தார்கள். அவனும் எனக்கு வேண்டப்பட்டவன் அல்ல, நான் குரல் கொடுக்கவில்லை. கடைசியாக அவர்கள் என்னை கொல்ல வந்தார்கள், எனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. யாரோ 4 பேரை கொல்லும் போது நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்புன்னு உட்கார்ந்துட்டு இருந்த போது அவனை தேடி சிலர் வந்தார்கள். நமக்கு எதுக்கு வம்புன்னு மற்றவங்க தான் ஏற்கனவே இந்த 4 பேரும் போயிட்டான்.